இந்த ராதிகா பிள்ளைக்கு வேற வேலையே இல்ல. சே, இந்த பாரதி கண்ணம்மால வர கண்ணம்மா மாதிரி எப்பயும் பைய தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறது உங்க அம்மா வீட்டுக்கு. மாசத்துல 10 நேரம் இங்கே தான் இருக்கா. வேற வேலை வெட்டி இல்ல போல இவளுக்கு. ஏன் நீ ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல தாயே, அமைதியா நடந்து வா. தாயி, உன் மக மாமியார் வீட்டுக்கு போனால, போன் எதுவும் பண்ணாளா? அட, என்னக்கா கேக்குறீங்க நீங்க? மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து என்கிட்ட ஒரு பேச்சு இல்ல பாருங்க. மாமியார் கவனிக்கிற கவனிப்புல அவ ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டாளாம். இங்க இருக்கும்போது தான் அவ்வளவு வேலை செஞ்சேன், அங்க போய் ஒரு வேலை பாக்குறது இல்ல, எங்க மாமியார் என்ன அப்படி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாக்கா. இந்த கிழவி சரியான பந்தாக்காரி, போய் சொன்னாலும் சொல்லுவா. அப்படியா? வேலைலாம் யார் செய்வாளாம்? அவங்க மாமியார் ஒரு வேலை பண்ண விட மாட்டாங்களாங்க. அவ எப்ப பார்த்தாலும் போனே தான் நோண்டிட்டு இருப்பேன்னு சொல்றா பாருங்க. ரொம்ப அழகு. உங்க மாமியாரே சோறு பொங்கி கறி வச்சு எல்லாத்தையும் அவங்களே பார்த்து பார்க்கலாம். 11 மணிக்கு தான் இவ ரூம்ல இருந்து வெளியே வருவாளாம் பாருங்க. அவ்வளவு நேரம் பிள்ளை தூங்குனா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு நான் கேட்டா அவ சொல்றா எங்க மாமியார் தான் அவ்வளவு நேரம் தூங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி யாருக்காச்சும் மாமியார் கிடைக்குமா? என் மாவ ரொம்ப கொடுத்து வச்சவ பாருங்க. அப்படியா? ஆத்தாடி, என் மாமியார் என்ன போடுறாங்க பாத்தியா? ஆமா மைனி, வீட்டுக்கு வந்து அம்மா என்ன அடிச்சு துரத்திடும் போலயே. வேற என்ன செய்ய, அதான் உங்க மாமியார் வீட்டுல சண்டையை நாத்திட்டு வந்துட்டுல, வா வீட்டுக்குள்ள போய் தொலைவோம். எம்மா மகளே, நீ என்ன இங்க? எம்மா, நான் என் மாப்பிள்ளை வீட்டுல சண்டையை போட்டு வந்துட்டேன். இனிமே அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். அப்படி பாக்காதீங்கம்மா. இப்பதான் உன்னை பத்தி நான் இவகிட்ட பெருமையா பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள என் மானத்தை வாங்கிட்டேன். இரு இன்னைக்கு உனக்கு. இன்னைக்கு எனக்கு வர கோவத்துக்கு முடிய பிடிச்ச ஆஞ்சோன நங்க மண்டையில கொட்டணும். இரு சின்ன பண்ணி விட போறியா இல்லையா? என்ன நடக்குறீங்க? ஏய் நில்லுடி, உங்களால என்ன பிடிக்க முடியாதே. ஐயோ, எத்த சின்ன பிள்ளை மாதிரி ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். இருங்க சின்ன பொண்ணு, இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இரு. ஓ, இதுக்கு ஏமா சேரன் சகதிக்குள்ளேயுமா திரிஞ்சிட்டு இருக்குங்க? இதுகளால எரிச்சலால இருக்கு. எடி இரு, சின்னத்துல வலிக்கு விழுது. எம்மாடி எத்த சிசு இப்படி விழுந்து கிடக்காங்களே, என்னத்த பண்ண தெரியலையே. அம்மா அம்மா எந்திச்சுக்கோங்கம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கியே அம்மா, என்னம்மா ஆச்சு? அந்த ஒரு ஆட்டோ வருது, இதை நிறுத்துவோம். என்ன கொஞ்சம் நில்லுங்க, என்னை பார்த்து ஏத்துங்க உள்ள. ஷோ, எப்படி இருந்த மனுஷி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்களே. என்ன ஆயிட்டு உங்களுக்கு? என்னம்மா போவோமா? சீக்கிரம் போங்கண்ணே, சீக்கிரம் போங்க. ஏ ராதிகா, எம்மா ராதிகா, என்னத்த நின்னு யோசிச்சுட்டு இருக்கே? போ எம்மா. நாத்து என்னத்த நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போவோம். நான் கண்டதெல்லாம் கனவா? போ, அம்மா கீழே வலிக்கு விழலையா? ஷப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்லவேளை அம்மாக்கு எதுவும் ஆகல. ஏம்மா நான் உங்க மகன் வந்திருக்கேன். என்ன மறுபடியும் வந்துட்டியா? ஏம்மா ஆமாம்மா, எங்க மாமியார் வீட்டுல சண்டை. நான் உன்னை வரக்கூடாதுன்னு தானே சொல்லிருக்கேன். என்னம்மா, உங்க மகன் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னீங்க, போய் சொல்லி. அப்ப எல்லாம் போய் தான் சொல்லிருக்கீங்க. என்ன நீ வாங்க, நீ நம்ம போவோம், வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவோம். ஆரம்பிச்சிட்டம்மா இவ தின்றதுக்குனே இங்க வந்து தொலைவா போல. சே, சிறிது நேரத்துக்கு பிறகு அத்தை இப்படி பேரஞ்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. மாசத்துல 10 நாள் சண்டையை போட்டு இங்க வந்துடுறா. இதுக்கு எதனா முடிவே இல்லையா? ஏம்மா, இதுக்கு ஒரு முடிவே இல்ல. அண்ணி சொல்லு ராதிகா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்? எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? ஜெட்டி, நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். உன் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு ஒழுங்கு மரியாதை உங்க மாமியார் வீட்டுக்கு ஓடிட சொல்லிட்டேன். இல்ல இங்க வந்து தின்னுட்டு மூட்டை மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். அண்ணி, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஸ்பெஷலா எதுனா செஞ்சிருக்கீங்களா இல்லையா? வாமா சாப்பிடுவோம். இதானே உனக்கு வேலை, வந்து தின்னு தொலை.